கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆனந்த் எப்படியோ ஜெயிலேருந்து பெயில் வாங்கி வெளியில் வந்துடுறாங்க. வந்ததுமே ரியா தான் வந்துட்டு வாங்க ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு வர அபிராமி வந்துட்டு ஹாலில் வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு வந்துடுறாங்க. அப்படியே யாரும் பேசாமல் அமைதியாகவே இருக்க எப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என்னை ஜெயிலுக்குள்ளே அனுப்ப முடிவு பண்ணிட்டீங்களோ இனிமேல் உங்கள் கூட என்னால் இருக்கவே முடியாது. சரி போனால் போது பரவாயில்ல, ஒன்றா இருந்து வாழலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் என்னை தூக்கி ஜெயிலுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு போயிட்டீங்கல்ல, அப்பயே உங்களுக்கும் எனக்கு இருக்குமான உறவு வந்துட்டு முறிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு எனக்குள்ள ஒன்றுமே கிடையாது. இந்த சொத்தை மட்டும்தான். இந்த சொத்தை வந்துட்டு எனக்கு பிரித்து கொடுத்துருங்க. நான் மட்டும் போய்கிட்டே இருக்கேன். இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். அந்த மீனாட்சி கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டமாக போடுறீங்க ஆட்டம். உங்களோட சொந்த பிள்ளை நான், என்னையே தூக்கி அவள் உள்ளே வச்சிருக்கா. ஆனால் அவளுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு பாதகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒழுங்காக வந்துட்டு சொத்தை பிரித்து கொடுங்க, நாங்கள் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. கார்த்தி சொல்கிறாங்க, என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ அம்மாவோட ஆசையே நம்ம எல்லோரும் ஒன்றுவா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். நீ பாட்டுக்கு சொத்தை பிரித்து கேட்டுட்டு இருக்கான். அம்மா வந்துட்டு நம்ம ஒன்றா இருக்குது, அவங்களோட உயிருக்கு மேலே நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கார்த்தி நீ என்ன வேணால் சொல்லு, எனக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது, சொத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். கார்த்தியோட அப்பாவும் சொல்கிறாரு, என்னடா தப்பு மேலே தப்பு நீ பண்ணிக்கிட்டே இருக்க, உங்கள் அம்மாவை பற்றியெல்லாம் யோசித்து பார்க்க மாட்டியா அப்படின்னு அவங்க என்னை பற்றி யோசித்து பார்த்தாங்களா? இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனால் அதை இப்படி வாழ விடாமல் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துறீங்கல்ல, நான் வந்துட்டு தனியாகவே போய் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு சேர வேண்டிய சொத்தை தானே நான் கேட்கேன் அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி எல்லாருமே வந்துட்டு ஆனந்துக்கு எவ்வளோ புரிய வச்சு அவர் கேட்குற மாதிரி கிடையாது. அபிராமி வந்துட்டு நான் என் உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி நைட்டு வந்துட்டு அபிராமி அழுதுகிட்டே இருக்க கார்த்தியோட அப்பா தான் பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நாச்சியா நீ எதுக்கு கவலைப்படாத, இந்த சொத்து பிரியாது, நம்ம பையன் கார்த்தி மேலே நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்ல நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நாச்சியாரை தேடிக்கிட்டு கார்த்தியோட அப்பா அங்கே இங்கேன்னு வீடு ஃபுல்லாக தெரியுறாங்க. நாச்சியா எங்கே இருக்க, ஒருவேளை பூஜை ரூமில் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு தேடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இல்லை. என்ன இது நாச்சியா எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லிடுறா. கார்த்தி தீபா எல்லாருமே வந்துடுறாங்க. என்னப்பா யாரை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மாவை தான்ப்பா காலையிலேருந்து காணும், நான் ஒருவேளை பூஜை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே இல்லை, ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு அப்படியே பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு போலீஸ் வர்றாங்க. வந்தது என்னாச்சு சார், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா தான் கேட்குறாங்க. இந்த சால்வை வந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சால்வை மாதிரி காமிக்கிறாங்க. ஆமாம் இது என் ஒய்ஃப் நாச்சியாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா சொல்ல, இந்த சால்வையை பொத்திருந்தவங்க ட்ரெயினில் அடிபட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ நாச்சியா எல்லாரும் சேர்ந்து உன்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா பயங்கரமாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குல்ல அந்த இடத்துக்கு இங்கே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு மாமா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு பெரிய நல்ல குடி நாணய மாட்டோம். ஆனந்த் வந்துட்டு ஐயா அம்மா அப்படின்ற மாதிரிலாம் ஆக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. எப்படி வந்துட்டு அபிராமிக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றும் ஆகாது, அவங்க வந்துட்டு சேஃபாக இருந்தால் தானே கதை வந்துட்டு போகும். இதில் ஒரு லாஜிக் தான் இடிக்கவே மாட்டேங்குது. நீங்களே வந்துட்டு காமனாக யோசித்து பாருங்கள், சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்குறாங்களே, ஏன் அவங்களுக்கு சொல்ல முடியாதா? இது வந்துட்டு பாட்டையும் பூட்டையும் சொத்து கிடையாது, இவங்களா வந்துட்டு சம்பாதிச்சு உழைச்சது. முக்கியமாக கார்த்தி இல்லாட்டி இந்த சொத்தெல்லாம் வந்திருக்காது. அப்படி இருக்கும்போது சொத்தை தர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஏன் மீனாட்சி பேர்லையும் பசங்கன்னு ஸ்டார்டிங்லேருந்து காமிச்சாங்க, அவங்களே இப்போ கொண்டு வரல. அவங்க கூட திடீர்னு வந்து அவங்க பேரில் எழுதி வைக்கிற மாதிரி கூட கொண்டு வரலாம். என்ன ஒரு முட்டாள்தனமாக கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஓ சரி பரவாயில்ல, இந்த ப்ரோமோ வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது சரினா கீழே கமெண்ட் பண்ணி